ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது மண்பானையில் எப்படி மீன் குழம்பு வைக்கலான்னு பார்க்கலாம். மீன் குழம்புக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் பூண்டும் சேர்ந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி தண்டும் கொத்தமல்லி இலையும் சேர்த்து வச்சுருக்கு. தக்காளி, மீன், அப்புறம் குழம்புக்கு தேவையான கலவை. இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணோன்னா, தேவையான அளவுக்கு புளி, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் அண்ட் உப்பு போட்டு நம்ம கலந்து வச்சுருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சட்டி நல்லா காயட்டும். சட்டி நல்லா காஞ்சதும் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கொஞ்சம் வெந்தயம் ஆட் பண்ணிப்போம். கொஞ்சம் சீரகம், ஒரு 2-3 ஸ்பூன் வடகம் ஆட் பண்ணிக்கலாம். வடகம் நல்லா பொரிஞ்சதும் பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கருவேப்பிலை பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுட்டு சின்ன வெங்காயமும் பூண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வறுப்படட்டும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி ஆட் பண்ணிப்போம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க குழம்புக்கு தேவையான இந்த கலவையை ஊற்றிக்கலாம். நம்மளுக்கு குழம்பு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். இதை ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் குழம்பு நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீனை போட்டுப்போம். மீன் ஆட் பண்ண உடனே அடுப்பு நல்லா சிம் பண்ணிப்போம். சிம் பண்ணி நல்லா ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். மீனை சிம் பண்ண உடனே தட்டு போட்டு கொஞ்சம் மூடி வச்சுக்கோங்க. ஸோ நல்லா வேகட்டும். நம்ம மீன் ஆட் பண்ணி ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி வச்சுருக்க கொத்தமல்லி தண்டு, கொத்தமல்லி இலையை போட்டு இறக்கிக்கலாம். ஃபைனலாக மீன் குழம்பு சர்வ் பண்ண ரெடி ஆகிடுச்சு. என்ஜாய்.